வளர்ப்பு பிராணிகளை பிடிக்காத மனிதர்கள் உலகத்துல ரொம்பவும் குறைவுதான். அந்த அளவுக்கு பிள்ளைகளை போல அன்பு காட்டி வளர்க்கும் உயிர்களா பெட் அனிமல்ஸ் இருக்கு. வெறும் ஒரு துணையாவோ உதவியாவோ மட்டும்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிற பெட் அனிமல்ஸ் அதுக்கும் மேல நமக்கு பல நன்மைகளை செய்வதா புதிய ஆய்வுகள் சொல்லுது. பூனை, நாய், மீன், பறவைன்னு நம்ம வளர்க்கிற பெட் அனிமல்ஸ் ஒரு கணவன் அல்லது மனைவி தன்னோட இணைக்கு தரும் மகிழ்ச்சிக்கும், நண்பர்களையோ அல்லது உறவினர்களையோ அடிக்கடி சந்திப்பதால ஏற்படும் மகிழ்ச்சிக்கும் நிகரான மகிழ்ச்சியை அதோட ஓனர்ஸுக்கு தருதா. ஒரு செல்ல பிராணிய நாம வளர்ப்பது வருஷத்துக்கு 77 லட்சம் ரூபாய் அளவிலான பணம் தரும் சந்தோஷத்துக்கு ஈடான மகிழ்ச்சியை தருவதாகவும் சொல்றாங்க. ஒரு நபர் மனிதரின் துணை இல்லாம தனியா வாழ விரும்பும் நிலையில அவர் ஒரு பெட் அனிமலை வளர்த்தா தனிமையின் பாதிப்பு அவருக்கு இருப்பதில்லைன்னு, மன ரீதியான அமைதியையும் அறிவாற்றலையும் பெருகுவதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு பெட் அனிமலை வளர்ப்பதால அதன் உரிமையாளர் பதற்றம், மன அழுத்தம் எல்லாம் குறைஞ்சு ரிலாக்ஸ்டா காணப்படுவாராம். இது தொடர்பாக கூறப்படும் சில புள்ளி விவரங்கள் நம்மளை ஆச்சரியப்படுத்துபவையா இருக்கு. அதாவது தனிமையில வாழும் 50 வயதுக்கு மேலான நபர்கள் ஒரு செல்ல பிராணியை வளர்ப்பதன் மூலமா அவங்க பேச்சாற்றல் அதிகரிக்குதா. அதே போல கண் பார்வை குறைபாடு உள்ளிட்ட சில உடல் ரீதியான பிரச்சனைகள் இருப்பவர்கள் செல்ல பிராணியை வளர்க்க மருத்துவர்களால அறிவுறுத்தப்படுறாங்க. ஏன்னா அவை மனிதர்களுக்கு பெரும் உதவியா இருப்பதாகவும் அவங்களுடைய மூளை சுறுசுறுப்பாக வச்சுக்க உதவுவதாகவும் சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனா செல்லப்பிராணிகள் மனிதர்களுக்கு வயதாவதால குறையும் மூளையின் செயல்பாடுகளை கூட அதிகரிக்க வல்லதுன்னு சொல்றாங்க. 2022 மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் தரவுகள் படி செல்லப்பிராணிகளோட வாழ்றவங்களை விட தனியா வாழ்றவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் அபாயம் 42% அதிகம் இருக்குமா. இந்த மன அழுத்தம் தனிமையில உள்ளவர்களுக்கு டிமென்ஷியா போன்ற மறதி பிரச்சனைகளை கூட ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதா சொல்லப்படுது. செல்ல பிராணிகளை மனிதர்களால ஏற்படும் சமூக ரீதியான வேறு சில நன்மைகளையும் மருத்துவர்கள் பட்டியலிட்டிருக்காங்க. செல்ல பிராணிகளை வாக்கிங் கூட்டிட்டு போறதுனால நாம புதிய மக்களை சந்திக்கவும் அவர்களோட உரையாடவும் வாய்ப்புகள் ஏற்படுது. அதே போல பெட் வாங்குறவங்க மற்றவங்களை விட சீக்கிரமா தூங்கிடுவதாகவும் நல்ல சீரான தூக்கத்தை பெருகுவதாகவும் சொல்றாங்க. ஆய்வுகளின்படி சரியான தூக்கம் இல்லாத நபர்களுக்கு டிமென்ஷியா ஏற்படும் அபாயம் 27%, அல்சைமர் ஏற்படும் அபாயம் 32% அதிகமா இருப்பதா சொல்லப்படும் நிலையில செல்ல பிராணிகள் வளர்ப்பதால ஏற்படும் நல்ல தூக்கம் இந்த பிரச்சனைகளை இருந்து நம்மள பாதுகாக்குதா. ஒரு செல்ல பிராணியை பார்த்துக்கிறது ஒரு குழந்தைய பார்த்து கொள்வதற்கு இணையானது. அவற்றை பராமரிப்பது, அவற்றுக்கு உணவளிப்பதுன்னு அதோட ஓனர்ஸ் தொடர் உடல் உழைப்புகளை ஈடுபட வேண்டி இருக்கா. இதன் காரணமா அவங்க சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக காணப்படுவதா சொல்றாங்க. இப்படி பெட் அனிமலை நமக்கு ஏற்படும் நன்மைகள் பல இருக்கா. ஆக நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பிராணிய அன்பு காட்டி வளர்ப்பது உடல் மற்றும் மன ரீதியாக ஏகப்பட்ட நன்மைகளை தருவதா சொல்றாங்க மருத்துவர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.